வாங்க. பிரேமானந்த் எங்க போறோம்? என் பொண்டாட்டி எனக்கு செயின் எங்க போறோம்? அடையார். அடையார்னு எனக்கு தெரியாது, பட் என்ன நீ ஏதோ சொல்ற. அடையார் போக சொல்றேன், நான் அடையார் போயிட்டு இருக்கேன். என்ன வாங்க போறோம்? செயின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன செயின்? எல்லாரும் மைனர் கார்னர் போட்டுட்டு போனாங்க. பிளாக் டிஷர்ட்ல ஒரு செயின் ஒண்ணு போட்டு அப்படியே ஒரு பாப் சிங்கர் எல்லாம் போட்டுட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி செயின் தான். செயின்லாம் வாங்க போலாம் நம்ம. செயின் வாங்க போலியா? செயின் வாங்க போல. செயின் வாங்காம என்ன வாங்க போற நீ? இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு. எனக்கு நான் எதையுமே கேட்கலையே, நீ ஏன் அதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிற இப்போதைக்கு? என்ன சர்ப்ரைஸா இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செயின் தான். வேற என்ன இருக்க போகுது? அதான் வாங்கணும் போறோம். சொல்லுங்க என்ன சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ்? அடையார் போற அளவுக்கு ஒண்ணுமே இல்லையேங்க. அடையார் போய் ஒருவேளை ஏதோ மால்ல இது போய் பாட்டு பாட டான்ஸ் ஆகிட்டு அது பர்த்டேக்கு தானே பண்ணுவாங்க, வெட்டிங் டே நீங்க சேர்ந்து தானே வெட்டிங் டே. ஆமா, அதுல என்ன பண்ண முடியும்? அதானே யோசிங்க. அதுக்கு மேல என்ன எனக்கு தெரியல. அதுக்கு மேல தெரியலையா? சரி, ஓகே. என்ன வாங்கி கொடுக்க போறேன்னு தெரியல. எங்க போறோம்? எங்க வந்திருக்கோம்? என்ன வாங்கி கொடுக்க போறேன்? இது வாங்கி கொடுக்கறது இல்ல. என்ன சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா சொல்ற? இது வாங்கி எதுவும் கொடுக்கல நானு. ஓ, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதோ ஃபோன் பண்ணிச்சியா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல இருக்காங்க. எனக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்டா வர மாட்டாங்க. அவங்களாம் வரவே மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. வேற யாரு? நீ மேப் காட்டு. இடம் வரப்போதா? என்ன சொல்றீங்க? 2 பேருக்கு வேற சொல்றீங்க. என்ன பண்ண போறீங்க? ஏஞ்சலிங்க என்ன வச்சு என்ன பண்ண போறேன்? ஹேர் கலர் பண்ண மாட்டேன், ஃபேஷியல் பண்ண மாட்டேன், ஒண்ணும் கிடையாது. என்ன பண்ண போறேன்? சைன் பண்ணுங்க. ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்டா? சொட்டலையா? ட்ரீட்மென்ட்லாம் இல்ல, சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க. எங்க சைன் பண்ணுங்க? ஃபில் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க. சொட்டத்தலை முடி வளர வைக்க போறியா? முடி கொட்டுதுல, அது நிறைய சொட்டத்தலை எல்லாம் பண்ணிக்கலாம். என்ன டேட்டுங்க? 30யா? சாரி, இன்னைக்கு என்ன டேட் தெரியா? நாம சின்ன பேப்பர் கொடுத்துறாங்களா? இங்க ஆனிவர்சரி எனக்கு இன்னும் பெருசா ஹேர் என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஸ்பாக்கு வந்திருக்கோம். காசு நிறைய தான் என்கிட்ட கொடுக்கு. இதை நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லுங்க. நான் வெயில சுத்துறாளுங்க, எனக்கு எதுக்கு ஸ்பா? ஸ்பா பிரைட்னஸ்க்கு அந்த மாதிரிலாம் இல்ல, இட்ஸ் ஃபார் ரிலாக்ஸேஷன். என்ன ரிலாக்ஸேஷன்? நான் ஃபுல் வெயில சுத்துறாளு. ரிலாக்ஸேஷன் இதுல
சர்ப்ரைஸ் செம்ம சர்ப்ரைஸ் தான் உண்மையிலுமே. ம் இது வரைக்கும் நான் ஸ்பா சென்டர் பக்கம் போனதே இல்லை. ம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பா சென்டர் கிட்ட போயிருக்கேன். ஸ்பா சென்டர் ஓகே, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரிலாக்ஸிங்கா இருந்துச்சா? நல்லா ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. ம் படுத்து தூங்கிட்டீங்களாமே? நல்லா மசாஜ் பண்ணாங்க. ம் பேக்கு, முதுகு மசாஜ், அப்புறமேட்டு தலைக்கு எல்லாமே நல்லா மசாஜ் பண்ணிருக்காங்க. டேண்ட்ரஃப் சுத்தமா எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டேண்ட்ரஃப் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப. ம் ஓகே, இட்ஸ் குட். முடி நல்லா ஸ்மூத்தா இருக்கு. ம் பரவாயில்ல, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தூங்கிட்டீங்களாமே? ஆமா, நல்லா தலையை போட்டு அழுத்திட்டே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம். தலையில ஒரு இதை வச்சாவே அடுத்த செகண்டே தூங்குறாங்க. நம்ம என்ன தலையில போட்டு அழுத்திட்டே இருந்தாங்க, மசாஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா தூக்கம் வந்துருச்சு. ம் அதனால ஒரு half hour படுத்துக்கிட்டு. அது என்னமோ ஒரு தெரப்பி சொன்னாங்களே, இந்த ஜப்பான் தெரப்பியா? அது இது அந்த தலையில ஷவர் வருது. தலையில ஷவர் அது என்னமோ ஒரு தெரப்பி சொன்னாங்க. ஆனா ஆக்சுவலா அது டிஃபரெண்டா இருந்துச்சு, ம். நல்லா இருந்துச்சு. பட் ஆனா என்ன சொல்றது, அது ஒரு மாதிரி கொஞ்சம் தலை கூட சுட்டுச்சு. வெளியே வரும்போது ஒரு மாதிரி சம் இதா இருந்துச்சு. பட் டிஃபரெண்டா இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பா இல்ல, ம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? செமையா தானா? சூப்பர்.